வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங்க உங்களை பீச்சுக்கு கூப்பிட்டுருப்பாரு. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்போ கரெக்டாக பெல்லா கால் பண்ணி இது மாதிரி இம்பார்ட்டன்ட் வைவாக இருக்குன்னு சொல்லி கெடுத்து விட்டுருப்பா. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ நீங்கள் அப்படியே கையில் புக்ஸோட அமைதியாக கிளாஸ் ரூம் பார்த்து நடந்து போய்ட்டுருக்கீங்க. உங்கள் தாட்ஸ் ஃபுல்லாக தயாங்க தான். அவனோட ஃபேஸே மாறிடுச்சு. ரொம்ப பாவம். அப்போ தான் சொன்னான் நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு. அதுக்குள்ளே எங்கள் ஃபஸ்ட்டு டேட்டே இப்படி ஆகிடுச்சே காட். நான் வேறு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். இப்போ எனக்கு எதோ யோசிக்க தோணுது. எங்களோட ரிலேஷன்ஷிப் கடைசி வரையும் இருக்காதோ? அதுதான் ஃபர்ஸ்ட் டேட்லேயே. இல்லை நாயா. இன்றைக்கி வைவா மார்னிங்கே வச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? நீயே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற. அது மாதிரிலாம் எதுவும் நினைக்காத. அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான். நீ ஏன்டி ஓவர் திங்க் பண்ணுறன்னு உன்னை திட்டுவான். அவனுக்கு ஓவர் திங்க் பண்ணுற பொண்ணுங்களே பிடிக்காது. ஆமாம் நயா, இனிமேல் நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரி உன்னை மாற்றிக்கோ. இனிமேல் அவன் மட்டும்தான் அவனுக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக உள்ளே நடந்து போனால் பெல்லாவோட கேங் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவள் அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களை பார்த்ததுமே ஃபேக் ஸ்மைல் கொடுக்குறா. ஹே நயா, வந்துட்டியா? நான் கூட நீ வராமல் அவுட்டிங் போவேன்னு நினச்சிட்டேன். வா வா வா. என்ன எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பெல்லா, என்ன மார்னிங்கே வைவான்னு சொன்னேன், இவ்வளோ அசால்ட்டாக உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. வைவா ஹாலுக்கு யாரும் போகலையா? டைம் வேறு ஆயிடுச்சு. ஹே நயா, வந்துட்டியா? சரி வா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் வந்து உட்காரு. இப்போ சொல்லு. என்ன சொல்கிறது? ஹே, ஓ லவ் ஸ்டோரிடி. நீயும் தயங்கும் லவ் பண்ணுறீங்கல்ல? பேருக்கு தான் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டலடி நீ. கரெக்ட் பண்ணிட்டியா அவனை? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை பெல்லா. ஆக்சுவலாக நாங்களே இன்னும் சொல்லிக்கல. ஓ, சொல்லிக்காம? அதுதான் சொல்லிக்காமல் லவ் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருக்குது பெல்லா. அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியும். அவன் கண்ணில் அவ்வளோ கேரிங் இருக்கும். சீரியஸாக எனக்கு இந்த லாஜிக் புரியல நயா. கண்ணை பார்த்தா அவ்வளோ கேரிங் அண்ட் லவ் தெரியுமா? கிரிஞ்சாக இருக்குது. நான் இது மாதிரி யார்கிட்டையும் ஃபீல் பண்ணது கிடையாது. பெல்லா, இந்த ஃபீலிங் பற்றி உனக்கு என்ன தெரியும்? கிரிஞ்சுன்னெல்லாம் என் லவ்வை சொல்லிகிட்டு இருக்காது, புரியுதா? இதெல்லாம் ஒன்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கிரிஞ்சாமே கிரிஞ்சு. பெல்லா, இதை பற்றி. ஹே கூல். என்னையா இப்போ வந்தவனுக்காக உன் பெஸ்ட் ஃப்ரெண்டவே கோச்சுக்கிற? அவன் ஒன்றும் இப்போ வந்தவன் கிடையாது பெல்லா. அவன் தான் நான் சாகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் தான் எனக்கு எல்லாமே. என் லவ்வை பற்றி மட்டமாக பேசாத. அப்படி பேசுகிற மாதிரி இருந்தா என்கிட்ட நீ பேசவே பேசாத பெல்லா. ஹே, என்ன நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணுற அளவுக்கு போயிடுவ போல. சாரி நாயா. நான் சும்மா ஃபன்னியாக சொன்னேன். இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, எப்போ ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்க? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இப்போ கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். வரியா? நான் வேணா அவன்கிட்ட சொல்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறான்னு. வேணாம். நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க? நேரங்காலம் பார்க்குறியா லவ் சொல்கிறதுக்காக? வா என் கூட, நான் சொல்கிறேன். ஹே பெல்லா, அவசரப்படாத. நெக்ஸ்ட் வீக் அவனோட பர்த்டே. அப்போது நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப கிராண்டாக நானும் அவனை மட்டும் இருக்க மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். நீ தயவு செஞ்சு அவசரப்பட்டு என்னோட இந்த ட்ரீமை ரன் பண்ணிடாது, புரியுதா? ஓ, நீயும் அவனை மட்டும் இருக்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறியா? சரி நாயா, அப்புறம் உன் இஷ்டம். வைவா என்னாச்சுடி? ஐயோ, யாரோ மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டி. ஆக்சுவலாக மத்தியானம் தான் வைவா. பெல்லா, நான் அப்போவே சொன்னேன்ல கொஞ்சம் ப்ராப்பராக கேட்டு சொல்லுன்னு. இப்போ எங்கனால அவுட்டிங். சாகு பெல்லா. என்ன பெல்லா? நீ ஏன் சின்ன விஷயத்தெல்லாம் எவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணுற? இப்போ அவுட்டிங் போக முடியலன்னா என்ன? உட்காந்து படி. மத்தியானம் பெட்டராக ப்ரெசன்ட் பண்ணுவல, வா படிக்கலாம். உங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
அப்படியே டியர்ஸோட புக்கையே பார்த்தா உங்கள் டியர்ஸ் புக் மேலே விழுந்துட்டு இருக்கு. அதை நல்லா பெல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ தயாங் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு. மத்தியானம் வரையும் நீங்கள் காணோம். ஸோ உங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு, ஏய் என்ன தனியாக உட்காந்துட்டு இருக்க? ஆ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கடி? வைவா முடிஞ்சா? நான் என்ன சொன்னேன்? முடிஞ்சோடனே ஓடி வாடி கேட் கிட்ட, நான் அப்படியே வந்து ஒன்று பிடிச்சிக்கிறேன்னு சொன்னேன்ல. எல்லாத்தையும் மறந்துடுறது இல்லை, நான் அலைய விட பார்க்குறியா? இல்லை தயாங், அது ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒய் எங்கே என் ஃபேஸை பாரு. தயாங் ஒன்றும் இல்லை தயாங். ஏய் என் ஃபேஸை பாருன்றல பாரு. ஏ தயாங் நீ போ தயாங். எங்கே போகிறது? வைவா முடிஞ்சிச்சுல்ல. இதுக்கப்புறம் கிளாஸ்லேருந்து என்ன பண்ண போகிற? வா வா கிளம்பு. தயாங் இல்லை சரியில்லை, என் ஃபேஸ் ஏன் பார்க்க மாட்டேற? ஏன்டி பார்க்க மாட்டேற? அழுகிறியா என்ன? ஏய் தயாங், நான் ஏன் அழுக போகிறேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நீ கொஞ்சம் என்னை தனியாக விடுறியா? எனக்கு தனியாக இருக்கணும் போல இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நயா, நான் வந்ததுலேருந்து உனக்கு தனியாக இருக்கணும்னு என்றைக்குமே தோணுதில்லை. இன்றைக்கி அப்படி தோணுதுன்னா நீ போய் சொல்கிறேன்னு அர்த்தம். என்னாச்சடி? ஏன் என் ஃபேஸை பார்க்க மாட்டேற? என்னை பார்த்தா உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்வல்ல, அட்லீஸ்ட் என் ஃபேஸை பாரு. நான் உன்னை விட்டு போகிறதா இல்லடி. என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டு தயாங். நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறாரு. அவன் கையை பிடிச்சதுமே அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்டே நீங்கள் தயாங்க டைட்டாக ஹக் பண்ணி அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தயாங் தயாங் சாரி தயாங். நயா இங்கே பாரு, என்ன பாரு. இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை பார்க்கல. நான் இப்படியே ஹக் பண்ணி கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேனே, எனக்கு அழுகணும் போல இருக்கு. ஏய் என்னடிமா ஆச்சு? என்ன பாரு. கனமா? இல்லை நான் உன்னை பார்க்கலன்னு சொல்கிறல தயாங், புரிஞ்சுக்கோ, ரொம்ப அழுதுருவேன். என்னம்மா ஆச்சு? யாராவது அதாவது சொன்னாங்களா? நான் இருக்கேன், என்ன நான் உன் கூட தான் இருக்கேன்டி. நான் இருக்கும்போது நீ இப்படி அழுகலாமா? இல்லை தயாங், ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்காக இருக்கு, என்னன்னே தெரியல, என்னால் முடியல காலையிலேருந்து. நீ தனியாக உட்காண்ட்ருக்கும் போதே நினச்சேன்டி நீ ஏதாவது திங்க் பண்ணி அழுதுட்டு இருப்பான்னு. நான் ஜாக்சன் ஞாபகம் வந்துட்டானா? இல்லை அவன்லாம் கிடையாது, அவனை எப்போவும் நான் மறந்துட்டேன். அப்புறம் எதுக்கு நீ ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த மூமெண்ட்டை வாழு, ரசித்து ரசித்து வாழன்னு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு ஃப்யூச்சர்லாம் நினச்சிட்டு இருக்க? அதை பற்றி இப்போவே ஃபீல் பண்ணிட்டேன்னா இப்போ எப்படி நீ வாழ்வ? இந்த மூமெண்ட்டை யார் பார்த்துப்பா? இல்லை தயாங், அது வந்து உனக்கு என்ன ஓடுது? ஓப்பனாக பேசு. நான் தான் உனக்கு இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சுட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்க. கிளம்பி என் கிளாஸ்க்கு வந்திருக்கலாம்ல. அங்கே எத்தனை பேர் இருக்கோம் உனக்காக? எனக்கு தெரியும் அங்கே நிறையா பேர் இருந்தாலும் உனக்கு நான் மாதிரி வராதுன்னு. என்கிட்டயாச்சும் வந்திருக்கலாம்ல, ஒரு கால் பண்ணியிருந்துருக்கலாம்ல. மார்னிங்லேருந்து நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு. சரி ஒன்றும் இல்லடி, என் ஃபேஸ் இப்போவாச்சு பாரு. இல்லை இல்லை தயாங், என்னடி பழக்கம் இது? நான் என் ஃபேஸை பாரு பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அவாய்ட் பண்ணுற. இது எனக்கு பிடிக்காது நயா. உனக்கு நான் மெடிசன்னு தெரியும், அப்போ நீ என்னை பார்த்து தானடி ஆகணும். என்ன பழக்கம் இது? அழுக வந்து அழு, நல்லா அழு என் ஃபேஸை பார்த்து. நான் என்ன சொல்லிட போகிறேன்? மூஞ்சி சொல்லிச்சிருவேனா? ஏன் எதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுகுதுன்னு? அப்படிலாம் சொல்லிக்கிறாள் நான் கிடையாது. உன் விஷயத்தில் மற்றவங்கிட்ட வேணால் சொல்லிச்சிருக்கேன், ஆனால் உன் விஷயத்தில் நீ அழுகும் போது எனக்கு வலிக்குமே தவிர ஒரு மாதிரி கடுப்பாலாம் இருக்காது. வா என்னை பார்த்தே அழு, வா என்னை பார்த்தே அழுறி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். தயாங் இது தயாங், அது வந்து தயாங். என்னடிம்மா? ஒன்றும் இல்லை, தோ கண்ணத்தோட. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. பாஸ்ட்டில் வேணால் நான் உன் கூட இல்லாமல் இருக்கலாம், ஃப்யூச்சரில் உன் கூட தானே இருக்க போகிறேன். சொல்லப்போனால் நான் தாண்டி ஃபீல் பண்ணணும் ஃப்யூச்சர்லாம் நினச்சி. ஏன்னா இதுக்கப்புறம் நான் மட்டும் கிடையாது, நீயும் என் கூட இருப்ப. ஸோ ஃப்யூச்சரையும் நான் தானே பார்த்துக்கணும். தயாங் அப்படி நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பேரும். 2 minutes சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் நான்லாம் உன்னை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன்ப்பா.
எனக்கு தெரியும் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு. தயாங்க், என்னை நல்லா பார்த்துப்பல்ல? பார்த்துப்பேன்டி. என் கண்ணை பாரு. தயாங்க், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் லைஃப்பில் ட்ரூ லவ்னு எதுவுமே இல்லை. அம்மா அப்பா தராங்க, ஓகே. அதை தாண்டி இன்னொருத்தவங்க கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சரியாக அமைஞ்சதில்லை. எல்லோரும் என் ஹாப்பினஸை கெடுக்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ மட்டும்தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல. ஓ, அப்போ இதை நினச்சி தான் நயா மேடம் ஓவர் திங்க் பண்ணிருக்காங்க, கரெக்டா? இல்லை, நீ என்னை விட்டு போகாதடா. நீ இல்லாமல் என் லைஃப் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நீ என்னை மாற்றிட்ட. ஐயோ, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோஹெட்டில் எப்போவுமே இந்த ஃபோஹெட் கிஸ் உங்க கூடவே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வாடி போடின்னு ஒன்று கூப்பிட்டேன், அப்புறம் ஷோல்டர் மேலே கை போட்டேன், அதுக்கப்புறம் கையை பிடிச்சேன். இப்போ பாரு, உன் ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு ஸ்டெப்காக மூவ் ஆன் பண்ணிட்டே போய்ட்டுருக்கல்ல. இதுலேயே நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்ம 2 பேரும் தான் ஃப்யூச்சரில். ஆனால் தயம், நான் ஒன்று சொல்வேன், நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஏதாவது ஏடா கூடமாக சொல்லி என்னையும் ஹர்ட் பண்ணாதுடி, நான் ரொம்ப பாவம். இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டல்ல? சரி சொல்லு, எதாக இருந்தாலும் சொல்லு. நீ என்னை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு நம்பி சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற வரை, எனக்கு முழுசாக சொந்தமாகிற வரை அது என்னோடதுன்னு நான் எப்போவுமே நம்ப மாட்டேன். ஆமாம், கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஒரு விஷயம் எனக்குன்னு கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் முழுசாக நம்புவேன் இது எனக்காகன்னு. அதனால எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. அப்போ தயாங்க அப்படியே சோகமாயிடுறாரு. உங்கள் ஃபேஸ்லேருந்து கையெடுத்துட்டு அமைதியாக உட்கார்றாரு. தயாங், நான் தான் ஹர்ட் ஆக வேணான்னு சொன்னல தயாங். இல்லடி, எனக்கு புரிஞ்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங்கில். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கையே போதுண்டி நம்ம 2 பேர்த்துக்கும். நீ நம்பணும்லாம் அவசியம் இல்லை. சரி, பட் என்னை விட்டு போயிடாத தயம். எனக்கு உன்ன மாதிரி யாருமே லவ் கொடுக்கறதுக்கு இல்லை. உன்ன மாதிரி கம்ஃபர்ட்டாக பேசுறதுக்கு, உன்ன மாதிரி ஃபோர்வர்ட் கிஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஈவன் உனக்கு ஒன்று தெரியுமா, ஜாக்சன் கூட எனக்கு ஃபோர்வர்ட் கிஸ். நான் அவனெல்லாம் நினைக்க கூட கூடாது. யாருமே எனக்கு கொடுத்ததில்லை. நீ தான் தயம், நீ மட்டும்தான் தயம் எனக்கு கொடுத்துருக்க. அப்போ நீ எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல். நீ மட்டும்தான் தயம், நீ மட்டும்தான் என்னோட லைஃப்பில். நீ மட்டும்தான் தயம், நீ 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 மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ண மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸோடு சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்ருக்கீங்க. தயாங்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை டைவர்ட் பண்ணணும்னு. சரி ஒன்றும் இல்லை. எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற என்ன நினச்சி? ஆமாம், வைவா தான் முடிஞ்சில்ல, பீச்சுக்கு போகலாண்டி. இல்லை, இனிமேல் தான் வைவா. என்ன சொல்கிற? உருட்டுறியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? அப்போ யார் அந்த பெல்லா போய் சொன்னாலா? அவள் போய் சொன்னாலானாலாம் எனக்கு தெரியாது தயம். ஆனால் காலையில் வைவா இல்லை, மத்தியானம் தான் சொல்லிட்டா. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும்டி. எனக்கு தெரியும் அந்த மேக்கப் மூஞ்சி தான் ஏதாவது பண்ணியிருக்கோன்னு. நினச்ச மாதிரியே பண்ணிட்டா. காலையிலே தெரியும்டி அவள் ஏதோ உருட்டிருக்கான்னு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீ சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட யாருக்குமே நான் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது தயம். சரி, நீ இந்த டேஷ் எல்லாம் நினைக்காத. இந்த 1 இயர் மட்டும்தான். சீக்கிரம் காலேஜ் படித்து முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஃபாரின் போயிடலாம். நீ சொன்னல அந்த பாட்டியை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இவெல்லாம் யாருன்னே தெரியாதுடி நம்மளுக்கு. 1 இயர் மட்டும் பல்ல கடிச்சிட்டு நீ படி. சரி தயம், சாரி. என்ன நீ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப. அந்த டேஷ்னால தான் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. பார்த்துக்கிறேன். அவள் போய் சொன்னா நான் உன்னை கூப்பிட்டு போக மாட்டேனா பீச்சுக்கு?
பைவா முடிச்சுட்டு வா, ஈவினிங்காக போகிறோம், புரியுதா? ம் சரி தயங். நினச்சி அழுதுட்டு இருக்காத. யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அவளாம் ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. எங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிலாம் போகாமல் டேஷ் எதுவுமே இருக்காதுடி. இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படி இருக்கு. சரி சரி, நீ கோவப்படாத. நீ அவகிட்ட எதுவும் பேசி வச்சுக்காத. அவகிட்ட போய் பேசாத தயங். நீ சொல்கிறனால தான் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைனா எப்போ என்கிட்டேருந்து காது மேலே அடி வாங்கியிருப்பாடி. இல்லை இல்லை, நீ இது வரைக்கும் அது மாதிரிலாம் பண்ணதில்லை. நீ அமைதியாக இரு தயங். சரி, இப்போ நீ ஓகே தானே? உன்னை பார்த்துட்டேன்ல, நான் ஓகே தான் தயங். ஏன் இப்படிலாம் பேசி என்ன? சரி, நீ வைவா முடிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன சாயந்தரமாக போகலாம். சரி தயங். கண்ணை தொடச்சிக்கோ. ஓகே தயங். அழுகாமல் எழுது, புரியுதா? அவள் கடகரா மயிறு. நான் உனக்கு இருக்கேன். புரியுதா? என் ஐயா இல்லை. சரி சரி, நீ போ அப்படின்னு சொன்னதும் தயாங் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்களும் வைவா கிளாஸில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தாட்ஃபுல்லாக தயாங் பற்றி தான். ஹே நயா. தயாங், இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே என்ன பண்ணுறதுலாம் இருக்கட்டும், நீ என்னடி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? தயாங், நான் சரியாயிருவேன், நீ போ. நீ நல்லா பிரிஸ்காக இருக்கிற வரை நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீ போ. என்னை பற்றி ஃபீல் பண்ணாத. அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க. அந்த மேக்கப் காரியெல்லாம் நல்லா கூலாக உட்காந்துருக்கா. அழகி, உனக்கு என்னடி? இப்போ நீ என்ன சொன்ன? அழகின்னு சொன்ன. நான் அழகியா? பேரழகி. சரி ஓகே, நீ போ. அதான் சிரிச்சிட்டேன்ல. நான் இருக்கும்போது சிரிப்ப, நான் போனதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, நான் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கேன். ரொம்ப சிரியாத, மேம் உன்னை கேனன் நினைக்க போகுது. அப்போ நான் என்னதான் பண்ணுறது? எப்படி உட்காந்துருக்கிறது? நார்மலாக கேஷுவலாக எப்பவும் போல இரு. நான் கிளாஸை க்ராஸ் பண்ணும் போதெல்லாம் உன்னை பார்த்துருக்கேன், ஒரு மாதிரி நல்லா தான் இருப்பேன், அது மாதிரி இரு. சரி, நான் இருக்கேன், நீ போ. நீ போய் சொல்கிற, ப்ராமிஸ் பண்ணு. எப்படி ப்ராமிஸ் பண்ணுறது? நீ வெளியில் இருக்க, நான் உள்ளே இருக்கனே. அந்த சுண்டு விரல் அப்படியே மேலே காட்டு. ப்ராமிஸ் பண்ணு. சரி ப்ராமிஸ். நான் எதை நினச்சும் ஃபீல் பண்ண மாட்டேன். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வரேன். குட். நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வா. நீ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் விட்டு வெளியில் வர ஆளாக இருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், புரியுதா? சரி தயாங், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் டு த ஃபார்ம் வந்துட்டு நல்லா வைவாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மனசு ஃபுல்லாக தயாங்கோட நினப்பு தான். அவன் எவ்வளோ ஸ்வீட்டில், எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டான்னு. நான் எப்போவுமே இந்த மாதிரி பர்சன் கிடையாது. அவன்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஒன்று முழுசாக கிடச்சக்கப்புறம் தான் அது என்னோடதுன்னு நம்புவேன். ஆனால் ஏசப்பா, அவன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை நம்ப வச்சிட்டீங்க அவன் என்னோடது தான்னு. தேங்க்யூ. இவனை என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க. நீங்கள் பிரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் கெட்டவன் ஜாக்சன், அதனால தான் சீக்கிரமாக என்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்க. பட் தயாங் ரொம்ப நல்லவன். அவனை என்கிட்டேருந்து பிரிக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வைவாலாம் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா தயாங் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஓடி போய் தயாங்கிட்ட நிற்கிறீங்க. முடிச்சிட்டேன் தயாங், போகலாமா? எப்படி பண்ண? எல்லாம் ஓகேவா? சூப்பராக பண்ணியிருக்கேன். சரி, பேக் டு த ஃபார்ம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம். பீச்சுக்கு போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் கூட பைக்கில் ஏறிட்டு பீச்சுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ப்ளிஸ்ஸாக இருக்குது. ஏர் வந்து உங்கள் ஃபேஸில் அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பைக்கில் போகிறீங்க. ஃபைனலாக பீச் வந்ததுமே நீங்கள் இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாடி பொடின்னு கூப்பிட்டேன். இப்போது ஃபோர்ஹெட் கிஸ் வரையும் நம்ம ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகிடுச்சு. நம்ம ஏன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நடக்கக்கூடாது? ஐயோ தயாங், மனசில் படுறதெல்லாம் இப்படி சொல்லலாம், அவள் என்ன நினைப்பா? ஒன்றும் இல்லடி, நான் எதுவும் சொல்ல, நான் சும்மா. அப்போ உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. உனக்கு நான் கையை பிடிக்கணுமா? சரி இது. தயாங் தயாங் தயாங்,
அங்கே பாரு, பீச்சுக்கு நடுவில் லைட் எரியுது. இருட்டனால நல்லா லைட் எரியுதுல்ல. ஆ, ஆனால் பீச்சுக்கு நடுவில் நான் இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. அது என்னது? அப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவரோட கையை பிடிச்சதுமே அப்படியே ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு, அதுவா, ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணவோ இல்லை சர்ப்ரைஸ் பண்ணவோ கூப்பிட்டு போயிருப்பான். எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி. இந்த பீச்சுக்கு அடிக்கடி வருவேன் 7 o'clock டைமில். அப்போ நிறைய டைம் பார்த்துருக்கேன். எல்லாம் வாழ்கிறானுங்கள்ல லவ் பண்ணிட்டு. நம்ம தான் இப்படி இருக்கோம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சீக்கிரமாக உனக்கும் இப்படி நடக்கும். ஆ நயா, எனக்கும் நடக்குமாடி? நடக்கும். எப்படி சொல்கிற எனக்கு நடக்கும்னு? எனக்கு தெரியும். அப்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுவாங்கிற. யாரை மாதிரி இருப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்கள் கிளாஸ் ஸ்ரேயா மாதிரி இருப்பாளோ? கையை பிடிச்சிட்டே தப்பு. ஏய், எதுக்கிட்ட இப்போ கையை உதறி விட்டுட்டு போகிற? சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போய்ட்டுருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. தயாங் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்காரு. இதுக்கு தான் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன் நான் உன்னை தனியாக நடக்கிறதுக்கு. நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல, பேசு. நான் அப்படியே பீச் பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். அட்லீஸ்ட் பக்கத்துலேயாச்சும் வந்து கம்பெனி தரலாம்ல. இங்கே நடந்து தானே போயிட்டுருக்கேன். எனக்கு உன் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. நீ பேசு. திமிரு பிடிச்சவ. உனக்கு நான் எப்படி இருந்தால் பிடிக்கும்டி? ஏன் திடீர்னு கேட்குற? இல்லை, எனக்கு புரியல தயம். எல்லோரும் காமனாக கேட்பாங்கல்ல, அது மாதிரி தான் கேட்குறேன். உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்காக என்னை மாற்றிக்கிறேன். ஐயோ தயோங், ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிடாத தயோங், ப்ளீஸ் தயோங். எனக்கு ஐடியா இல்லை தயோங், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ டைம் தான் நீ கேட்ப? 1 week ஆயிடுச்சு. நீயும் சொல்ல மாட்டேற, நானும் சொல்ல மாட்டேறேன். என்ன சொல்லணும் உனக்கு? நான் ஆசைப்படுறது தான். நீ என்ன ஆசைப்படுற? நயா, ஆனால் நீ சரியான திமிரடி. உன்னை பாவம்லாம் நினைக்கவே கூடாது. உன்னை யாரு நினைக்க சொன்னா? சரி, அப்போ நான் நீ நினைக்கல. என்ன தயோங், எனக்கு நீ எப்போ இருந்தாலும் பிடிக்கும். முக்கியமாக நீ மாறிடாத. நானே சொன்னாலும் நீ மாறிடாத. இப்போ எப்படி இருக்கியோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உனக்கே தெரியும். நீ எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? அவளுக்கு மாறினாதான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு. பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங் டி. நான் கூட பயந்துட்டேன், நீ இது மாற்றிக்கோ அது மாற்றிக்கோ நான் 1008 குறை சொல்வேன்னு. என்கிட்ட இருந்து நீ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியா? ஏன், நான் உன்னை அடிக்கடி ஏதாவது குறை? இல்லை, நான் மனுஷங்களே இப்படி தானடி. நமக்குள்ளே 1008 குறை கண்டுபிடிச்சாதான் தூக்கமே வரும். அதெல்லாம் ஓகே, பட் என்ன அப்படி நினச்ச? நான் உன்னை என்னைக்காச்சும் குறை கண்டுபிடிச்சிருக்கேனா? உன்னை என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? நீ எப்படி இருக்கியோ அது மட்டும்தான் சீரியஸாக எனக்கு பிடிக்கும் தயம். நீ எனக்காக மட்டும் இல்லை, யாருக்காகவும் உன்னை மாற்றிக்காத. நீ எப்போவுமே என்னை ஒரு ப்ராப்ளமேட்டிக் கேர்ளாக தானே பார்க்குற. நல்லா தெரிஞ்சிருச்சு தயம். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகிறேன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன். என்னை யாருக்கு பிடிக்கும்? அதனால தான் இப்படிலாம் கேட்குறேன். நயா, நான் அப்படி சொல்ல வரலடி. எதுக்கும் முன்னாடி கேட்டுக்கிறது நல்லதில்ல. நாளை பின்ன ஃப்யூச்சரில் உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா நம்ம 2 பேருக்கு தானே. ஃப்யூச்சரில் தயம், நீ தானே சொன்ன இப்போ நடக்கிறத பற்றி மட்டும் பேசலான்னு. அழகி, கரெக்டாக பிடிச்சிட்டேடி கண்ணம்மா. நான் உனக்கு கண்ணம்மாவா? ஆமாம், நீ தான் எனக்கு அழகி கண்ணம்மா எல்லாமே. நல்லா இருக்கு, புதுசாக இருக்குது, ரொம்ப பியோராக இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி உன்னா அழுதுருவா. ஏண்டி, உன்ன மாதிரி நான் பச்சையாக போய் சொல்ல மாட்டேன். நீ இதெல்லாம் மாற்றிக்கணும். இல்லை நயா, எனக்கு நீ எப்படி இருக்கியோ அதான் பிடிச்சிருக்குடின்னு. நீ இந்த எதுக்கு எடுத்தாலும் எமோஷ்னல் ஆகி அழுகிறது மட்டும் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே நடந்து போகிறீங்க. என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? நான் உனக்காக மாற்றிக்கிறேன். இனி அடிக்கடி அழுக மாட்டேன். பாரா, பிடிச்சிருக்குடி. எதை? ஒன்று ரொம்ப. தயாங்,
என்ன நீ இன்னைக்கு என்ன ப்ளஷ் ஆக்கிட்டே இருக்க? நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். உன்னோட டைரி படித்தேன். ஆ, என்னோட டைரியா? எப்போ தயாங்? எப்போ படித்த? இடையில உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் சண்டே அப்போ தான். அப்போ நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. குவார்டருக்கு தான் அடிச்சிட்டியான்னு தெரில. தயாங், ஏன் டைரி நீ எதுக்கு? நான் படிக்கக்கூடாதா? ஐயோ, அதில் வேற நான் தயாங் அப்படி கொஞ்சிருப்பேனே. இல்லை, நீ படிக்கலாம், இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாமல் படித்தது சாரி. பட் புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசு எப்படின்னு. ஆனால் அதில் பர்டிகுலர் லைனில் ஃபேக் ஃபீலிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் சீம்ஸ் ப்ரிட்டேர்னு எழுதியிருந்தேடி. அதான் எனக்கு புரியல. அதுவா, ஜாக்சனை பற்றி தான். ஓ, எனக்கு அது கொஞ்சம் சொல்கிறியா? என்ன பண்ணாமல் அப்படி? ஒன்றும் இல்லை, என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டேன். அதுதான் அப்படி எழுதி வச்சுருக்கேன். அவன் என்னை லவ் பண்ணுறான், அவன் என் கூட இருக்கான், அவன் எனக்காக தான் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறையா நாள் நான் என்னவே ஏமாற்றிருந்தேன் தயாங். அதே மாதிரி நான் நினச்சதெல்லாம் போய் தானே. அவன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அப்போ இது ஃபேக் ஃபீலிங்ஸ் தானே. அது என்ன தான் ஃபேக் ஃபீலிங்ஸாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது என் கண்ணுக்கு. அது ஐ திங்க் என்னோடய பாஸ்ட் லவ்க்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அது இனிமேல் விடு, நான் ஃப்யூச்சருக்கெல்லாம் அதை ஆட் பண்ண மாட்டேன். ஓ, நீ ரொம்ப யூனிக் டி. எப்படி சொல்கிற? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழகாக எழுதி வச்சுருந்தேன் டைரியில். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கணும் ஐயா. நான் உங்ககிட்ட நிறையா கற்றுக்கணும்னு நிறையா ஆசைப்பட்டிருக்கேன். என்ன நீ என்கிட்ட போய் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற? எதாக இருந்தால் என்ன, ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம். அப்போ 2 பேரையும் பார்த்து கற்றுக்கலாம். தயாங், அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி மெதுவாக அவன் பக்கத்தில் போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமையும் ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் இருப்போம்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கு நயா? எனக்கு 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 நம்பிக்கை வந்துடுச்சு. காலையில் சொன்னால, எப்படி உன்னால் மட்டும் இப்படி முடியுது தயாங்? காலையில் என்னோடய ஒப்பீனியன் வேறு மாதிரி இருந்தது, இப்போது அப்படியே மாற்றிட்ட. உன்னால் மட்டும்தான் முடியும். நான் சாக போகும்போது என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இனிமேல் சாகவே கூடாதுன்னு தோண வச்சல. அப்போவே யோசிச்சுருக்கணும். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை தயாங்க என் விஷயத்தில். நீ என்னை மாற்றிட்ட, இந்த உலகத்துக்கு புதிய பொண்ணாக காட்டிட்ட. தேங்க்யூ ஸோ மச் தயாங். நீ தேங்க்யூ சொல்லிடக்கூடாது நயா. நீ இப்போது வேறு வார்த்தை சொல்லியிருக்கணும்டி. வேறு வார்த்தைனா நானே சொல்லிடட்டா? தயாங், உன் பர்த்டே அன்றைக்கி நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். தயவு செஞ்சு அந்த வேர்ட் சொல்லிடாத. அது நயா எனக்கு ஒன்று தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணி அவன் ஃபேஸ்கிட்ட உங்கள் ஃபேஸ் கொண்டு போயிட்டு உங்கள் கையை எடுத்து அவன் மவுத்தில் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக மழை செம்மையாக பெய்யுது. என்னடி? நீ சொல்ல வர்றது சொல்லாத. ஏன்டி? ஏன் நான் சொல்லக்கூடாது? எனக்கு என்னன்னு தெரில, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன் கூட இருக்கணும்னு தோணுதுடி. எனக்கும் அப்படி தான் இருக்கு தயாங். ஆனால் நீ இப்போதைக்கு எதுவும் சொல்லாது. நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ். ஏன் நீ என்னை தடுக்கிறேன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் நீ எதுவுமே சொல்லாத. நமக்கான கரெக்ட் டைம் வரும், அப்போ சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும் தயாங். இது நான் பிலீவ் பண்ணுற ஒன்று. அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது தூரமாலாம் இல்லை, அது பக்கத்தில் தான் இருக்குது. நீ வெயிட் பண்ணால் போதும். உனக்காக நான் வெயிட் பண்ண வேண்டி எப்போவுமே. வெயிட் பண்ணுவியா எப்போவுமே? ஏன் நம்பிக்கை இல்லையா? நான் வேணா ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கட்டுமா? ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப்? அப்போ தயாங் மெதுவாக வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. தயாங் பாட்டுக்கு உங்கள் அப்பர் லிப்ஸை உங்களுக்கு வலிக்காத மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணி இழுத்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளோட பேக்கெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக பின்னாடி அந்த போட்டில் லைட் ரொம்ப ப்ரைட்டாக எரியுது. வார்த்தை